சண்டே மார்னிங் எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்யுதுங்க. என்னதான் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் கரெக்டாக நடந்துடும். அந்த அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்குறது, அந்த அன்னைக்கு தேவையான கறி வாங்குறது எல்லாமே நடந்துருச்சுங்க. 1 கிலோ கறி நாட்டுக்கோழி வாங்கியாச்சு. எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதோட வாசம் இல்லாமல் கழுவி எடுத்தாச்சு. ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்த்துட்டு இருந்த ஹார்ட்டு, கிட்னி, இதயம், நுரையீரல் எல்லாம் பார்க்குறக்குள்ளார சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம தானே செஞ்சாகணும்னு எல்லாம் கழுவி எடுத்து வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு. கறி வேகறதுக்குள்ளே ஒரு பக்கம் காய்கறியெல்லாம் அடுக்கி வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கணும் ஒரு வாரத்துக்கு. இப்படியே பையிலே வச்சுருந்தோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாலாவது ஒரு 4 நாளைக்கு தாங்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி காற்று வாக்கில் போட்டுருவோம் கூடையில் அடுக்கி வச்சுட்டு. இதுவும் ஒரு வகையில் நல்லது தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லது தானே. ஃப்ரிட்ஜில் இந்த மருந்தெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வைக்கலாம். இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாக்கள் எந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் காய்கறியை வச்சு அழுகாமல் வச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா யோசித்து பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் யூஸ் பண்ணும்